welcome to GST with Sharda. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான ரீசன்ட் சர்க்குலரை பார்க்க போறோம். ஸோ 50th GST கவுன்சில் மீட்டிங்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க, நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸும் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் சர்க்குலராகவும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, சர்க்குலர் 201. ஸோ இந்த சர்க்குலர் 201 வந்து 1st ஆகஸ்ட் 2023 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டைரக்டருக்கும் கம்பெனிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதுல இருக்கிற சர்வீசஸ், இதுல RCM இருக்கா அப்படின்றத பத்தி அந்த சர்க்குலர்ல சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரிலவெண்ட் அப்படின்றத முக்கியமா நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ நீங்க வந்து ஒரு ஆப்வியஸ்லி ஒரு அக்கௌண்டண்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனில இருக்கிற டாக்ஸ் கன்சல்டண்டா இருந்தாலும் சரி, இல்ல நிறைய கம்பெனிஸ்க்கு கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்ஸ் கன்சல்டண்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே ரிலவென்ஸ் இருக்கும். முக்கியமா இந்த வீடியோ ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப ரிலவெண்டான ஒரு வீடியோ. ஒரு கம்பெனில நீங்க வந்து டைரக்டரா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனின்றது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெடா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பப்ளிக் லிமிடெடாவும் இருக்கலாம், இல்ல லிஸ்டட் கம்பெனியாவும் இருக்கலாம். ஸோ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கும்போது வந்து ஒரு இண்டிபெண்டா இருக்கிற டைரக்டர்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்ல க்ளோஸ்லி ஃபேமிலி ஹெல்த் டைரக்டர்ஷிப்பாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே ஒரு கம்பெனில நீங்க டைரக்டர், அதாவது ஒரு எல்எல்பி இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் ஒரு பப்ளிக் எப்படி இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு லீகல் என்டிட்டியா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டைரக்டர் அப்படின்னாலே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சர்க்குலர்ல ரீசெண்டா என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்றத விட அதுல ரொம்ப சின்னதா ஒரு விஷயத்தை தான் கொடுத்திருப்பாங்க. பட் அந்த விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பேக்ரவுண்ட் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஏன் இப்படி ஒரு சர்க்குலர் கொடுக்கறதுக்கான நிலைமை வந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி, இந்த சர்க்குலர்ல சொல்லப்படாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதாவது வந்துட்டு அவங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் தான் அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அது ஒரு ஆங்கிள் மட்டும் பார்த்தாலும் பல்வேறு ஆங்கிள் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற மீனிங் வந்து வேற விதமா இருக்கலாம். ஸோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் இதுல என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இதை வந்து நம்ம எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும், இதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும், இந்த ஒரு பர்டிகுலர் RCM மட்டும் இல்லாம வேற சில RCM எல்லாம் இதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா ஒரு ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷனோட, ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே இப்ப நம்ம போறோம். பாயிண்ட் நம்பர் 1, இந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் ஒரு கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்வீசஸ்க்கு வந்து பொதுவா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல கம்பெனி டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ RCMக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நோட்டிபிகேஷன் 13/2017 கவர் பண்றாங்க. அதுல என்ட்ரி நம்பர் 6ல வந்துட்டு டைரக்டர் அந்த கம்பெனி ஆர் பாடி கார்பரேட்க்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து அந்த கம்பெனி ஆர் பாடி கார்பரேட் தான் வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து டாக்ஸ் கட்டணும், GST கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இது ரொம்ப பொதுவா சர்வீசஸ்னு சொன்னாலும் இது எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இது வந்து அப்ளை பண்ணணும், எந்தெந்த சிச்சுவேஷன்ல இது அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றது எதுவுமே ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஸோ இதனால இன்னைக்கு இல்லை, 2017ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா எப்பவுமே இதுல வந்து பல கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. ஏன்னா வந்து ஷெட்யூல் 3ல சில விஷயங்கள் வந்து GST வராதுன்னு சொல்றாங்க, ஆனா இது ரிலேட்டடா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு, இது தவிர முன்னாடி ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. ஸோ இது எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவா தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த கன்ஃபியூஷன் என்னவோ அதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லாம பல விஷயங்களை நம்ம வந்து மொத்தமா சேர்த்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சட்டத்தை படிக்கும்போது தனித்தனியா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க கூடாது, ஒரு காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். பட் இந்த சர்க்குலர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் வந்து பர்சனல் கெப்பாசிட்டியில, அதாவது இன் ஹிஸ் ஓன் பர்சனல் ஆர் பிரைவேட் கெப்பாசிட்டியில கொடுக்கக்கூடிய சில சர்வீசஸ்க்கு வந்துட்டு இதை நாங்க இந்த RCMல கவர் பண்ணல அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்களே ஒரு உதாரணமும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு வீட்டையோ இல்லையா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ரெண்டல் சர்வீசஸ் வந்து நாங்க இந்த இடத்துல கவரே பண்ணல. ஏன்னா அது வந்து ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியில அவர் அதை கொடுக்கல. அவர் வந்து அந்த இடத்துல ஒரு லேண்ட் லார்ட் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியில மட்டும்தான், ஒரு பர்சனல் ஆர் இன்ஹிஸ் பிரைவேட் கெப்பாசிட்டி, அந்த இடம் அவருடைய சொந்தமான ஒரு இடம் அப்படின்ற ஒரு லேண்ட் லார்ட் அப்படின்ற கெப்பாசிட்டியில தான் அவர் வந்து கொடுக்குறாரே தவிர ஒரு டைரக்டர் அப்படின்ற கெப்பாசிட்டியில அது ரெண்ட் பண்றது கிடையாது. அதனால இந்த மாதிரியான ரெண்டல் சர்வீசஸ் இந்த டைரக்டர்ஷிப்ல இருக்கிற இந்த RCMல நம்ம வந்து கவர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனை இது அழகா கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நம்ம இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அப்படின்னு இல்லாம we have to comprehensively read the law. So taking a step back, நம்ம வந்து ஒரு டைரக்டர் ஒரு கம்பெனிக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து ஒரு சர்வீசஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா,
ப்ராட்லி நம்ம வந்து இந்த 4 கேட்டகரிஸா பிரிக்கலாம். கேட்டகரி நம்பர் 1 பர்சனல் ஆர் பிரைவேட் கெப்பாசிட்டி. அதாவது இந்த சர்க்குலர்ல அவங்க உதாரணமா கொடுத்திருக்கக்கூடிய அந்த டைரக்டர் அவருடைய சொந்தமான ஒரு கெப்பாசிட்டி, அதாவது அவருக்கும் அந்த டைரக்டர்ன்ற அந்த ரோலுக்கு சம்மந்தமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாரதா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாரதாவா தான் அதை நான் பண்றேனே தவிர ஒரு டைரக்டர் அப்படின்ற அந்த ரோல்ல நான் பண்றது கிடையாது. அப்படின்றது தான் வந்து ஒரு பர்சனல் ஆர் பிரைவேட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு பர்சனல் ஆர் பிரைவேட் கெப்பாசிட்டின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதாவது நான் வந்து ஒரு பிசினஸோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனையோ நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் வந்து அந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் இதே சர்வீசஸை வந்து நான் பல பேருக்கு கொடுக்கும் பொழுது இதை நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறேன். ஸோ அப்படி நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணும் பொழுது அந்த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் கொடுக்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி எப்படி இருக்கும் அப்படின்றது ரெண்டாவது. ஸோ மூணாவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கெப்பாசிட்டி. அதாவது நான் டைரக்டர் தான், ஆனாலும் நான் அந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி, நான் எனக்கு ப்ராப்பராக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படின்றது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், நான் ஒரு டைரக்டர் அப்படின்ற முறையில் ஒரு எம்ப்ளாயியா இல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய சில சர்வீசஸ், அதாவது டைரக்டர்ஷிப் ரிலேட்டட் சர்வீசஸ். இந்த 4 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அதில் வந்து ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, இருக்கு அப்படின்னா அதை வந்து ஃபார்வர்ட் சார்ஜில் கட்டணுமா இல்லை ரிவர்ஸ் சார்ஜில் கட்டணுமா, அண்ட் கட்டும்பொழுது என்ன ரேட் ஆஃப் டாக்ஸில் நம்ம கட்டணும், எந்த கேட்டகரியில் நம்ம கட்டணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நம்ம வந்து ஒரு சர்வீசஸ் அப்படின்னாலே டைரக்டர் கம்பெனி கொடுக்குற சர்வீசஸ் அப்படின்னாலே நம்ம உடனே வந்து அதை கண்மூடித்தனமா வந்து இது வந்து ரிவர்ஸ் சார்ஜில் வரும் வராது அப்படின்னு பார்க்கறத விட அந்த கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த இடத்துல அவங்க வந்து என்ன விதமா என்ன ஒரு கெப்பாசிட்டியில அவங்க வந்து இந்த சர்வீசஸை கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சுதான் அதில் ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, ரிவர்ஸ் சார்ஜா ஃபார்வர்ட் சார்ஜா அப்படின்றதையும் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன அந்த 4 கெப்பாசிட்டிஸ். ஸோ இதில் பாயிண்ட் நம்பர் 1 பர்சனல் ஆர் பிரைவேட் கெப்பாசிட்டி. அதுதான் இந்த சர்க்குலர்ல வந்து பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சர்க்குலர் 201 டேட்டட் 1 ஆகஸ்ட் 2023. இந்த சர்க்குலர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் அவருடைய பர்சனல் ஆர் பிரைவேட் கெப்பாசிட்டியில ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டலுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு டைரக்டர்ஷிப்க்குன்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரி நம்பர் 6 ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 13/2017 ஒரு டைரக்டருடைய சர்வீசஸ்க்கு ரிவர்ஸ் சார்ஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த என்ட்ரியில ரிவர்ஸ் சார்ஜ்ல இதை கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முக்கியமான விஷயம், ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ். இந்த இடத்துல அவங்க சொல்றது வந்து இந்த பர்டிகுலர் என்ட்ரியில ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்ட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அதுல ரிவர்ஸ் சார்ஜே கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு டைரக்டர் அப்படின்ற முறையில இந்த சர்வீசஸை கொடுக்கல, ஸோ இந்த என்ட்ரியில நீங்க ரிவர்ஸ் சார்ஜ் கட்ட வேண்டாம் அப்படின்னா இது தனியா நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல வந்து இதை அனலைஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்றது தான் வந்து ஒரு இன்ஃபர்டு மீனிங். ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஓகே இவங்க வந்து ஒரு டைரக்டர்ன்ற கெப்பாசிட்டியில கொடுக்கல, இவங்க வந்து லேண்ட் லார்டா மட்டும்தான் கொடுக்குறாங்க, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர் அப்படின்ற முறையில அதை வந்து கம்பெனிக்கு வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டைரக்டரை விட்டுடுங்க. அப்ப நீங்க அடுத்தது பார்க்க வேண்டியதுன்னா இது ஒரு ரெண்டல் சர்வீசஸ். ஸோ ரெண்டல் சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படின்ற அடுத்த கேள்வியில நம்ம அந்த டிரான்சாக்ஷனை பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லையா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அகைன் ரெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து 2 விதமான ரெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து கமர்ஷியல் ரெண்ட், இன்னொன்று வந்து ரெசிடென்ஷியல் ரெண்ட். கமர்ஷியல் ரெண்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது அது ரிவர்ஸ் சார்ஜ் கிடையாது. ரிவர்ஸ் சார்ஜ்னா வந்துட்டு நம்ம யார் ரெசிபியன்ட்டோ அவங்க டாக்ஸ் கட்டுறாங்கன்றப்ப அது ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ அந்த லேண்ட்லார்ட் மட்டும்தான் டாக்ஸ் பே பண்றதுக்கான அவருக்கு மட்டும் தான் அதுக்கான லைபிலிட்டி இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் டெனன்ட் வந்து அதுக்கான டாக்ஸை ரிவர்ஸ் சார்ஜில் கட்டணும்னு அவசியம் இல்லை. எதில் பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் ரெண்ட்டில். ஓகே, ஸோ ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை, அதாவது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வந்து லெட் அவுட் பண்ணும்பொழுது அதில் ஒரு ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் வருது. அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இருக்கக்கூடிய அக்ரிகேட் இன்கம் அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். அதாவது அவருடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் அந்த வருஷத்துல 20 லட்சத்துக்கு மேல போச்சு அப்படின்னா அப்ப அவர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா இருக்கணும். அப்ப அவர் வந்து அதுக்கு கமர்ஷியல் ரெண்ட் அப்படின்றதுனால 18% ரெண்ட்டுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டணும். பட் இதே இது அவருக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல, தேவைப்படல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த டிரான்சாக்ஷன்ல ஜிஎஸ்டியே வராது. ஏன்னா இதுல ரிவர்ஸ் சார்ஜ் கிடையாது, ஃபார்வர்ட் சார்ஜ்ல மட்டும் தான் பார்க்கணும். ஸோ அந்த டைரக்டருக்கு ஒரு சோல் ப்ரொப்ரேட்டரா அவருடைய பேங்க்கு ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த டைரக்டர் அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி 18% கட்டணும். இதுக்கு வந்து அந்த பிசினஸ்ல அவங்களால வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கவும் முடியும். ஓகே, ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1 கமர்ஷியல் ரெண்ட்லாம் இருந்துச்சுன்னா. பாயிண்ட் நம்பர் 2, இதே இது ரெசிடென்ஷியல் ரெண்டெல்லாம் இருந்துச்சுன்னா
இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக வந்துட்டு 18th ஜூலை 2022ல இருந்து சட்டத்தை மாற்றிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர்ல இதுக்கான சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க சட்டத்தில். ஸோ ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ஒரு ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் பர்பஸ்க்காக விடும் பொழுது அதில் வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. இதில் என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருந்தாங்க லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் பர்பஸ்க்காக விட்டாலும் கூட அதில் எப்போ எக்ஸம்ஷன் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இஃப் இட் இஸ் நாட் கிவன் டு அ ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ விச் மீன்ஸ் அங்கே டெனண்டாக இருக்கிறவங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா இதில் எக்ஸப்ஷன் கிடையாது. ஆனால் அந்த டெனண்ட் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல அதுக்கான டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர்வே இது ரிலேட்டடான சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இந்த சினாரியோவில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ டைரக்டர் தான் இந்த இடத்துல வந்து லேண்ட்லார்ட். டைரக்டர் அவருடைய ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்து கம்பெனிக்கு வந்து ரெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா கம்பெனி தான் இந்த இடத்துல டெனண்டா இருக்காங்க. ஸோ கம்பெனி எதுக்காக ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி எடுக்கக்கூடும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து மேபி அந்த கம்பெனிக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்காக இருக்கலாம், இல்லைன்னா அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பிசினஸ் பர்பஸ்க்காக ஒரு கம்பெனி வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்காக எடுக்கிறாங்க. அதாவது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை அந்த ரெண்ட்டுக்காக எடுக்கிறாங்க. அது இன்ஃபேக்ட் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டியே பண்ணல அப்படின்னாலும் கூட அதாவது அவங்களோட எம்ப்ளாயிஸ் தான் அந்த இடத்துல ஸ்டே பண்றாங்க, இல்லைன்னா அது ஒரு கெஸ்ட் ஹவுஸா வந்து அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு ரிசைடிங் பர்பஸ்க்காக தான் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க, கமர்ஷியல் பர்பஸ்க்காக இல்லை அப்படின்னா கூட இது வந்து ஒரு பிசினஸ் என்டிட்டி, ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக அவங்க பண்றாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரிவர்ஸ் சார்ஜ்ல அந்த கம்பெனி கட்டி தான் ஆகணும் ஜிஎஸ்டியை. ஓகே, ஸோ அகைன் we classify into two types. கமர்ஷியலா இருந்ததுன்னா அது வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல டைரக்டர் தான் அதுக்கான ரெண்ட் கட்டணும், ப்ரொவைடட் 20 lakhs மேல அவங்களுடைய டர்ன் ஓவர் போகும்போதோ இல்லை ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தாலும் அது வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல கட்டணும். பட் இதே இது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக அந்த பிசினஸ் என்டிட்டி எடுத்து அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் சார்ஜ் பேசிஸ்ல டைரக்டர் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்ல அதே டிரான்சாக்ஷன்ல கம்பெனி டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் 201 நம்ம பேசின மாதிரி அவங்க வந்து இதுல வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கிடையாது, ஆர்சிஎம் கிடையாதுன்னு சொன்னா கூட அவங்க சொல்றது வந்துட்டு டைரக்டர் அப்படின்ற முறையில அவங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல கட்ட வேண்டாம் தான் சொல்றாங்களே தவிர ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா டெனண்ட் அப்படின்ற முறையில அந்த கம்பெனி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல அதுக்கான டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த விஷயத்த வந்து அந்த சர்க்குலர்ல தெளிவா சொல்லல, ஆனாலும் நம்ம we have to read it. அதாவது இன்னொரு ப்ரொவிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத சேர்த்து வச்சு படிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. நான் பேசின மாதிரி பர்சனல் ஆர் பிரைவேட் கெப்பாசிட்டியில இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அதுல இருக்கிற இம்பாக்ட். நான் கமிங் டு செகண்ட் திங், நம்ம பேசின ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி. அதாவது அந்த டைரக்டர் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து ஒரு பிசினஸ் கெப்பாசிட்டிலையோ இல்லைன்னா வந்து ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிலையோ கொடுக்குறாரு. நம்ம உதாரணத்தோடய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து ஒரு டைரக்டர், ஆனால் நான் வந்துட்டு ஒரு சோல் ப்ரொப்ரேட்டரா ஒரு ஜிடிஏ சர்வீசஸ் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன், கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் பண்றேன். நான் ஒரு டைரக்டர், ஆனாலும் நான் வந்து ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி சர்வீசஸ் நான் வந்து ஒரு சோல் ப்ரொப்ரேட்டரா ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த இடத்துல அந்த ஜிடிஏ சர்வீசஸ் ஆவோ இல்லைன்னா வந்து ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி சர்வீசஸ் ஆவோ ஒரு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல கம்பெனி கட்டி தான் ஆகணும். ஏன்னா ஜிடிஏ சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஆப்ஷன் இருக்கு, ஃபார்வர்ட் சார்ஜ் பேசிஸ்லயும் கட்டலாம், இல்லைன்னா வந்து ரிவர்ஸ் சார்ஜ்லயும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. செக்யூரிட்டி சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலா பாடி கார்பரேட்டா இல்லாம இருந்தாங்க சப்ளையர் அப்படின்னா ரெசிபியன்ட் வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துல இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக அந்த டைரக்டர் வந்து கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் இது வந்து அந்த டைரக்டர் வந்து ஒரு சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பா ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. விச் மீன்ஸ் அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அது தனியா ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ் வந்து நிறைய பேருக்கு ஜிடிஏ சர்வீசஸ் கொடுக்குறாரு, நிறைய பேருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி சர்வீசஸ் கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்போ வந்து அவர் அந்த கம்பெனிக்கு டைரக்டர் அப்படின்ற முறையில அந்த சர்வீசஸை கொடுக்கல, அவர் தனியா ஒரு பிசினஸ் ரன் பண்றாரு. அந்த பிசினஸ்ல இருந்து அந்த கம்பெனிக்கு வந்து சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ இது வந்து ஒரு டைரக்டர்ஷிப் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க கூடாது. இது வந்து தனியா ஒரு பிசினஸா மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அந்த பிசினஸ்ல இது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசமா இல்ல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமா அப்படின்றத நம்ம தனியா அனலைஸ் பண்ணோம். ஸோ அந்த பிசினஸ்ல வந்து ஒரு சப்ளையர் வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல கட்டணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல தான் கட்டணும். அந்த பிசினஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிஏ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல
கம்பெனி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல கட்டுவாங்க. ஆனா இது டைரக்டர் அப்படின்ற முறையில கட்டல. அந்த பிசினஸை வந்து தனியா, அந்த சர்வீசஸை தனியா பார்த்து அந்த கேட்டகரியில தான் இது வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்ல அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டைரக்டர், ஆனா நான் வந்து ஒரு டாக்ஸ் கன்சல்டேஷன் சர்வீசஸ் வந்து அந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லாம நான் பல கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில நான் அந்த சர்வீசஸை கொடுக்குறேன். அப்போ நான் அது வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல எப்படி எல்லாருக்கும் நான் வந்து ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றேனோ அதே மாதிரி இந்த கம்பெனிக்கும் நான் ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் நான் ஒரு ப்ராப்பரா ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குன்னு ஒரு ட்ரேடோ ஒரு பிராண்டிங்கோ வச்சுட்டு நான் வந்து ப்ராப்பரா ஒரு பிசினஸா நான் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் அந்த பிசினஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்வீசஸையும் நான் வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல தான் நான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்னு வரும்போது அகைன் அந்த இடத்துல நீங்க டைரக்டர்ஷிப் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வராம அந்த பிசினஸ் ஆர் அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசமா இல்ல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமா அப்படின்னு மட்டும் தனிப்பட்ட முறையில நம்ம பார்த்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் நான் அகைன் அப்பவே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் தான். ஒரு டைரக்டர்ஷிப்ல அவர் கொடுக்குறாரா இல்லைன்னா வந்து தனியா ஒரு ப்ரொஃபஷனலா பிசினஸா கொடுக்குறாரா அப்படின்றது இட்ஸ் a very thin line of difference. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் கொடுக்குறாரா இல்லைன்னா அது ப்ரொஃபஷனலா கொடுக்குறாங்களா அப்படின்றத வச்சுட்டு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் கெப்பாசிட்டி. அதாவது அந்த டைரக்டர் அந்த கம்பெனில எம்ப்ளாயி அப்படின்ற முறையில கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஷெட்யூல் 3ல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது an employee giving services to the employer in the course or in relation to the employment. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தப்பட்ட சர்வீசஸ் கொடுக்கும்போது அது வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் அவுட் சைட் ஜிஎஸ்டி. ஸோ இதுல வந்து அகைன் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய 2-3 விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான டாக்குமெண்ட் நம்பர் 1 ஒரு அண்டர்லையிங் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கணும். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கணும். அந்த அக்ரிமெண்ட் படி அவர் வந்து எம்ப்ளாயியா இருக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பண்ணக்கூடிய டிடிஎஸ் வந்துட்டு 192ல வந்து இன்கம் டாக்ஸ் டிடிஎஸ் பண்ணியிருந்திருக்கணும். இது ரெண்டும் வந்து ப்ரூஃப் டு சே தட் இட் இஸ் ஆக்சுவலி a salary. அதாவது வந்து இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கெப்பாசிட்டியில கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீசஸ், அதனால இதுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா இந்த 2 டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அண்ட் இதுல அடிஷனலா வந்து 2 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏற்கனவே ஒரு சர்க்குலர் 172ல வந்துட்டு பெர்குசிட்ஸ் கொடுக்கும்பொழுது ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய பெர்குசிட்ஸ் எல்லாமே வந்து அது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் உள்ள கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் உள்ள கவர்டா இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வராது, இந்த ஷெட்யூல் 3ல அதுவும் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. So the same logic holds good even if he is a director in the capacity of an employee. ஸோ இது ஒரு நார்மல் எம்ப்ளாயினாலும் இது பொருந்தும், ஒரு டைரக்டர் எம்ப்ளாயியா இருக்கும்போதும் இந்த சர்க்குலர் பொருந்தும். ஸோ ஒரு பெர்குசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ல கவர் இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சுட்டு நம்மளால அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படின்றது சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஒரு கிஃப்ட் அப்படின்றப்போ வந்துட்டு அதுக்கும் ஷெட்யூல் 3ல ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க. பர் இயர், அதாவது பர் ஆனம் பர் எம்ப்ளாயி 50,000 வரைக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அகைன் இது ரிலேட்டடா ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்துட்டு 2017 ஜூலைலயே கொடுத்திருந்தாங்க. ஸோ எப்போ வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து நம்ம கிஃப்ட்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வாலண்டரி ஆக்டிவிட்டியா இருக்கணும். அதாவது அவங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா கொடுக்காமலும் இருக்கலாம். ஒரு எம்ப்ளாயருக்கு இதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் எதுவுமே இல்லாம அவங்களா வாலண்டரியா கொடுக்கும்போது இது வந்து கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்டுக்கு 50,000 மேல போகும்போது ஜிஎஸ்டி வரும், 50,000 இருக்கும்போது ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஒரு எம்ப்ளாயி அப்படின்ற கெப்பாசிட்டியில ஒரு டைரக்டர் இருக்கும்போது அங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் உள்ள கவர் ஆயிருந்துச்சு அப்படின்னாவே நோ ஜிஎஸ்டி. இதுல ஃபார்வர்ட் சார்ஜா ரிவர்ஸ் சார்ஜா அப்படின்ற கேள்வியே கிடையாது. நாலாவது விஷயம் டைரக்டர்ஷிப் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு டைரக்டர் வந்து கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் நாட் இன் இஸ் பர்சனல் பிரைவேட் கெப்பாசிட்டிலையும் கிடையாது, பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியும் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் கெப்பாசிட்டியும் கிடையாது அப்படின்னா that is nothing but ஒரு டைரக்டர்ஷிப் கெப்பாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிங் ஃபீஸ். ஸோ அவர் டைரக்டர் அப்படின்ற முறையில் let us say ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டரோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிலையும் எம்ப்ளாயியா இருக்கவே மாட்டாங்க. ஸோ by default ஒரு independent or non-executive director or ஒரு director who is not an employee அந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரோல்ல இல்ல அப்படின்னாலே அவர் கொடுக்கக்கூடிய அந்த டைரக்டர் அப்படின்ற கெப்பாசிட்டியில அவர் கொடுக்கக்கூடிய எல்லா சர்வீசஸுமே இந்த கேட்டகரியில கவர் ஆகும். அதுதான் சீரியல் நம்பர் 6 in that is entry number 6 in notification 13/2017.
ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி மட்டும்தான் ஒரு டைரக்டர்ஷிப் அப்படின்ற சர்வீசஸை வந்து கம்பெனி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல கட்டணும் அப்படின்ற கேட்டகரியில கொண்டு வரும். ஸோ கேர்ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சிட்டிங் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வரலாம். இதுல 2 விதமான சர்வீசஸ் கவர் ஆகும். ஒன்னு, அந்த டைரக்டர் எம்ப்ளாயியே கிடையாது அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் இந்த கேட்டகரியில கவர் ஆகும். அப்ப ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல கம்பெனி டாக்ஸ் கட்டணும். ரெண்டாவது, அந்த டைரக்டர் வந்து எம்ப்ளாயி தான். ஸோ அவருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் படி அவர் சேலரி பெர்குசிட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் இந்த பர்டிகுலர் சர்வீசஸ் அது எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்லயே கவர் ஆகல அப்படின்னு இருந்துச்சுன்னா தென் அதுக்கும் கம்பெனி வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல கட்டணும். ஸோ 2 விதமான சினாரியோஸ்லயும் இது வந்து கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் அகைன் இது வந்துட்டு நம்ம எப்படி இது இன்னொரு விதத்துல வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 194Jல ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்ல மோஸ்ட்லி இது வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுல வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஒரு டைரக்டரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு கம்பெனில எந்த விதமான ஒரு அக்கௌண்டிங் ஆர் கன்சல்டிங் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது ஒரு கம்பெனில இருந்து டைரக்டருக்கு போகக்கூடிய எந்த பேமெண்டா இருந்தாலும் அதை கேர்ஃபுல்லா வெரிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அந்த டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு குவிக்கா இது வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் தான், 18% தான், இந்த ஆர்சிஎம் தான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வராம இதுக்கு என்ன அண்டர்லைன் டாக்குமெண்ட் இருக்கு, இது என்ன கெப்பாசிட்டியில அவங்க கொடுத்தாங்க, இது எந்த பேசிஸ்ல கொடுத்தாங்க, கொடுத்தவங்க எந்த பேசிஸ்ல கொடுத்தாங்க, ரிசீவ் பண்ண கம்பெனி எந்த பேசிஸ்ல அதை ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இது இந்த 4 கேட்டகரியில கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டிரான்சாக்ஷனை புரிஞ்சுக்கணும். அந்த டிரான்சாக்ஷனை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கேர்ஃபுல்லா படிக்கணும். ஸோ டாக்குமெண்ட்ஸை கேர்ஃபுல்லா படிச்சு அந்த டிரான்சாக்ஷனை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் திங் இது இந்த 4 கேட்டகரியில எங்க வருது அப்படின்றத பாருங்க. 4 கேட்டகரி நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். பர்சனல் ஆர் பிரைவேட் கெப்பாசிட்டி இஸ் நம்பர் 1. Second is business or professional capacity. Number 3, employment capacity. Number 4, directorship capacity. இந்த 4 கெப்பாசிட்டில என்ன கெப்பாசிட்டில இந்த டைரக்டர் அதாவது இந்த பர்சன் இந்த சர்வீசஸ் கம்பெனிக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். இதை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ள போயிட்டு அதுக்கு டாக்ஸ் வருமா வராதா, டாக்ஸ் வரும் அப்படின்னா இது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல டைரக்டர் கட்ட வேண்டிய டாக்ஸா இல்ல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல கம்பெனி கட்ட வேண்டிய டாக்ஸா, கட்டணும் அப்படின்னா அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது வாட் இஸ் த ரேட் ஆஃப் டாக்ஸ், எந்த ரேட் ஆஃப் டாக்ஸ்ல இதுக்கு வந்துட்டு டாக்ஸ் கட்டணும் அப்படின்றது பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நீங்க இதை பார்க்க வேண்டியது இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ல கம்பெனிக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கா இல்லையா. சப்போஸ் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுல இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கா இல்லையா அப்படின்றத செக்ஷன் 16 ரெட் அலாங் வித் செக்ஷன் 17 அதுல நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அதுக்குள்ள நம்ம டீப்பா போக முடியாது. ஏன்னா ஒரே வீடியோல நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணோம்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செக்ஷன் 17ல வந்து இருக்கிற கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணிட்டு அதுக்கு ஐடிசி இருக்கா இல்லையா அப்படின்றதையும் சேர்த்து நம்ம கன்க்ளூட் பண்ணோம். ஸோ ஏன் இந்த வீடியோ இந்த சமயத்துல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஜூலை 22ல வந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஜிடிஏல வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம், ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் இந்த ரீசெண்ட் 1 இயர்ல வந்துச்சு. இப்போ நம்ம பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த லாஸ்ட் 1 இயர் அதாவது ஜூலை 22ல இருந்து ஆகஸ்ட் 23க்குள்ள வந்திருக்கிற சேஞ்சஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால நீங்க இந்த பர்டிகுலர் வீடியோவை வந்து நீங்க 2 விதமா போயிட்டு நீங்க அனலைஸ் பண்ணணும். ஒன்னு பாஸ்ட், இன்னொன்னு ஃபியூச்சர். பாஸ்ட் அப்படின்றது கண்டிப்பா நீங்க 2017ல இருந்து எவாலுவேட் பண்ணா கூட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னைக்கு தேதியில ஒரு கம்பெனி வந்து கண்டிப்பா ஒரு இன்கம் டாக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களோட புக் க்ளோஷர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஆடிட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அண்ட் இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா GSTR 990 இதெல்லாமும் பண்ண போறீங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 22-23. ஸோ இந்த 22-23 ஃபினான்ஷியல் இயர் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணும் பொழுது முக்கியமா இந்த பர்டிகுலர் வீடியோவை பார்க்காம இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கான கரெக்டான டாக்ஸ் லைபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணாம க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரிமெம்பர், நீங்க எந்த அளவுக்கு வந்து மிஸ் பண்ண டாக்ஸை எவ்வளோ ஏர்லியா கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும். ஏன்னா நீங்க கட்ட வேண்டிய டைம்ல இருந்து ஆக்சுவலா கட்டின டைம் வரைக்கும் 18% இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அண்டர் செக்ஷன் 50. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்க மினிமைஸ் பண்ணா நீங்க வந்து ஒரு ஆடிட்லயோ இல்லைன்னா வந்து ஒரு நோட்டீஸ் மூலமாவோ வரக்கூடிய சில குவெரிஸை நீங்க இப்ப பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட், இன்கம் டாக்ஸ் ஆடிட், GSTR 990 இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லயே ஓரளவுக்கு பாஸ்ட் பீரியட் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ நீங்க அந்த டாக்ஸ் இன்ட்ரெஸ்டோட கட்டலாம், இன்ட்ரெஸ்ட்டை நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ
இந்த வீடியோவை நீங்கள் வந்து 22-23 ஃபினான்ஷியல் இயருக்கு கண்டிப்பாக போய் ஃபுல்லாக ஒரு தடவை எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய 22-23 உடைய புக்ஸ் க்ளோஷர் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் 22-23 ரிலேட்டட் எந்த ரெக்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் வந்து ஒரு அவுட்வர்ட் நீங்கள் விட்டு போச்சுனாலோ இல்லைன்னா ஆர்சிஎம் விட்டு போச்சுனாலோ இது எல்லாத்தையும் வந்து இப்போவே கட்டிடுங்க. ஏன்னா அகெயின் நீங்கள் வந்து கம்பெனிக்கு இதில் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து அவைல் பண்ணுறதுக்கு இந்த October 23 ரிட்டர்ன் விச் இஸ் ஃபைல்டு வித் November 23 30th November 2023 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ளே இந்த கம்பெனியால் ஐடிசி அவைல் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை நீங்கள் 22-23க்கு கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அது ஃபார்வர்ட் சார்ஜாக இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் சார்ஜாக இருந்தாலும் சரி, விட்டு போயிருந்துச்சுன்னா இமீடியட்டாக அந்த டேக்ஸ் லைபிலிட்டியை கட்டுங்க. கட்டினா மட்டும்தான் கம்பெனிக்கு ஐடிசி எலிஜிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து அவைல் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஆப்வியஸ்லி கோயிங் ஃபார்வர்ட் இது வந்து நீங்கள் வந்து எப்படி அந்த டிரான்சாக்ஷனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். அதாவது இன்னைக்கு தேதியில் நான் வந்து இருக்கிற அண்டர்லைன் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இது வந்துட்டு இப்படி தான் கவர் ஆகுது, ஆனால் இதை நான் இப்படி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்டேஷனையும் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அட்லீஸ்ட் இன்னைக்கு நீங்கள் ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்ஸ் கம்ப்ளைன்சஸை நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ண முடியும், உங்களுடைய காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் இம்பாக்டையும் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஆன் தீஸ் லைன்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு தியரிட்டிக்கலாக மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இம்மீடியட்டாக போயிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் 22-23 ஆஸ் வெல் அஸ் ஃபார் யுவர் வே ஃபார்வர்ட் கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனை எப்படி பெட்டராக ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்றதையும் எவாலுவேட் பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு டாக்ஸ் கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் மற்ற எல்லா வீடியோஸையும் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை டெஃபினட்டாக நீங்கள் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அந்த டைரக்டர்ஸ்க்கு அந்த டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது புரியணும். அப்படின்னா எனக்குலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் லால, பட் இந்த வீடியோவில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ எளிமையாக புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு டாக்ஸ் கம்ப்ளைன்சஸ் இன்னும் பெட்டராக புரிய வரும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். ஜிஎஸ்டி வித் சாரதா.